இது கேப்டன் யார இருக்குன்னு ஒரு கெஸ் இருக்கு. வர அன்னைக்கு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் மேபி. தேவையில்லாம ஆரி புரூக்கு 6 கோடி வரையும் போய் வாங்குறது வேஸ்ட். யோஸ் பாரு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்தியாவோட நிறைய சான்ஸ் இருக்கு. எனக்கு ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெல்லி ஸ்குவாடோட ஃபுல் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இது சரவடி சீரிஸ்ல எபிசோட் 5. गाइस வெல்கம் டு தி ஷோ. ஹாய் ஹாய் ஹாய். ரைட்டாவே இது கேப்டன் யார இருக்குன்னு ஒரு கெஸ் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா 3 ஆப்ஷன் இருக்கு கேப்டனுக்கு டெல்லியில. அக்ஷர் இருக்கான், இவன் ராகுல் இருக்கான், ஃபாஃப் டு பிளேசிஸ் இருக்காரு. ஃபாஃப் டு பிளேசிக்கு கேப்டன் கொடுப்பாங்களான்றது டவுட். மேபி அக்ஷர் பட்டேல் தான் லீட் பண்ணுவாரு. கேஎல் ராகுல் ஒரு சான்ஸ் பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்ட். கேஎல் ராகுல் தென் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா கேஎல் ராகுல் வந்து இப்போ கொஞ்சம் கரண்ட்லி கொஞ்சம் நல்ல சுச்சுவேஷன், நல்ல ஃபார்ம்ல இருக்காப்ல. ஸோ மேபி சான்சஸ் இருக்கு கேஎல் ராகுல் தென் அக்ஷர் பட்டேல். ஆனால் அக்ஷர் பட்டேலுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ஷன் பண்ணாங்க. ஓகே, அதனால அக்ஷர் பட்டேலுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம இந்த வீடியோ 8ஆம் தேதி பண்றோம். நம்ம வீடியோ வர அன்னைக்கு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் மேபி. இது அக்ஷர் பட்டேல் வந்து கேப்டன்சியே எடுத்தாலுமே இது தானே ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும் இல்லையா? இல்ல ப்ரோ, பண்ணிருக்கான் கேப்டன். இப்போ இது ரிஷப் பண்ற அன்னைக்கு ஒரு மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆர்சிபி மேட்ச்க்கு அகைன்ஸ்டா லாஸ்ட் இயர். ஓகே. அப்ப அவர் தான் கேப்டன் பண்ணாரு. ஆனா எனக்கு கேட்டா கேஎல் ராகுல் நல்ல ஆப்ஷன் அக்ஷர் பட்டேலோட. கேஎல் ராகுல் ஓகே. ஏன்னா இப்போ கரண்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம். பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனுக்கு. எல்எஸ்ஜியும் பண்ணிருக்கான், பஞ்சாப், பெங்களூரு. ஸோ இது கேஎல் ராகுல் ஒரு நல்ல சான்ஸ் தான். எடுத்தாலுமே ஓகே தான், ஒன்றும் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆக்ஷன்ல சில பை நல்லா வாங்கினாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பை ஏன்னா நம்ம கேஎல் ராகுல் சம பை. ஓகே, கேஎல் ராகுல் ஓகே. மிச்சல் ஸ்டார்க் நல்ல பை. நட்ராஜன் யார்கர் கிங், அது சம பை ஆக்சுவலா. ஈஸி. ஃப்ரேசர் மேக்கர்ட்ட முகேஷ் குமார் ஆர்டிஎம் போட்டு வாங்கிட்டாங்க. தேவையில்லாம ஆரி புரூக்கு 6 கோடி வரையும் போய் வாங்குறது வேஸ்ட். ஆரி புரூக்லாம் அவன் ஐபிஎல் அந்த அளவுக்கு எதுவும் ப்ரூவ் பண்ணல. இன்னும் நல்ல இதுல இருக்கிறதுலே சம பை யாருன்னா ஃபாஃப் தான். 2 கோடி தூக்கிட்டாங்க. ஃபாஃப் ஓகே, ஆக்சுவலா நல்ல சான்ஸ் அவங்களுக்கு. அந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளவு பெரிய பிளேயர்னா ஒர்த்தபிள் ஆக்சுவலா டிசிக்கு. ஆக்சுவலி ஃபீல்டிங் கோசரமே ஃபாஃப்க்கு 2 கோடி ஈஸியா கொடுக்கலாம். ஃபாஃபோட ஃபீல்டிங் இப்போ கூட அச்சீவ் முடியாது. வயசானாலும் கிங் தான். இப்போ டொமஸ்டிக்ல கலக்கின்னு இருக்க கருணாயர் எடுத்திருக்காங்க. ஓ எஸ், சூப்பர்ல. இப்போ ரீசன்ட்டா நல்ல மேட்ச் பார்த்தேன். ஆக்சுவலா சச்சினே ஒரு பெரிய இது கொடுத்துருக்காப்ல, மொமெண்ட் கொடுத்த மாதிரி. கருணாயர் நல்லா ஆடி இருக்கான். சையத் முஸ்தாக் நல்லா ஆடினான். விஜயசாரையில சூப்பரா இருக்கான். சோ இப்போ டிசி எடுத்துறாங்களா கருணாயருக்கு சான்ஸ் இருக்கு பிளேயிங் லெவல்ல வர்றதுக்கு. கண்டிப்பா. ஏன்னா லாஸ்ட் டைம் இப்போ ரீசன் நடந்த கூட மேட்ச்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. நல்ல ஃபார்ம்ல வர இருக்கான். சோ அதனால நல்லா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு மற்ற இதெல்லாம் பெரிய நல்ல பையான்னு தோணல. ஆமா, சரி அருணா. ஆக்சுவலா மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன், ஃபாஃப் டு பிளேசிஸ் இதுவே அவ்வளவுதான். மத்தெல்லாம் சும்மா எடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி அண்ணா பிளேயிங் 11 எப்படி இருக்கும் இந்த டீம்? இந்த டீமுக்கு பிளேயிங் 11 சொல்றத விட செம்ம 11 தான் சொல்லணும். ஜேஸ் ஃப்ரேசர் மேக்கர் அலாங் வித் ஓப்பனிங் ஃபாஃப் டு பிளஸி அண்ட் நம்பர் 3 அபிஷேக் பொரேல் வருவாரு. நம்பர் 4 கேஎல் ராகுல், நம்பர் 5 கிரைஸ்டன் ஸ்டப்ஸ், நம்பர் 6 அசுதோஷ் சர்மா, நம்பர் 7 அக்ஷர் பட்டேல், நம்பர் 7 அக்ஷர் பட்டேல் கேப்டன், நம்பர் 8 குல்தீப் யாதவ், நம்பர் 9 மிச்சல் ஸ்டார்க், நம்பர் 10 நட்ராஜன், நம்பர் 11 முகேஷ் குமார். இத இம்பாக்ட் பிளேயர் மோயிஷ் சர்மா. சரி, ஆனா நீ 3 ஃபாரினர்ஸ் தான் ஆடுவாங்க நினைக்கிறியா உள்ள? 4 இப்போ ஸ்டப், ஃப்ரேசர் மக்கத்து, ஃபாஃப், மிச்சல் ஸ்டார்க். ஓகே, நல்ல சம 11. இந்த 11 ஆனாங்கன்னா பிளே ஆஃப் நிறைய சான்ஸ் இருக்கு இந்த டீம். 100% இந்த லெவல் ஆனாங்கன்னா கன்ஃபார்ம் பிளே ஆஃப். கன்ஃபார்ம் இந்த பிளேயர் வந்து ஆக்சுவலா இந்த டீம் ஓகே. ஆக்சுவலா பிளே ஆஃப் வந்தா டிசிக்கு
யாருமே தேவையில்ல. அந்த 2 மேட்சும் மிச்சல் ஸ்டார்க் பாத்துக்குவாரு. மிச்சல் ஸ்டார்க் பவுலிங்ல பாத்துப்போம். பாத்துக்குவாரு. மெயின் மேட்ச்க்குலாம் கூட நட்ராஜ் யாருக்கும் கவலை கிடையாதுப்பா. ஏன் அவங்க இது லூஸ் பண்ணாங்க கேகேஆர் அவங்கள மிச்சல் ஸ்டார்க்க? கேகேஆர் இல்ல பிட் பண்ணாங்க. பட் 14 கோடி போனோடனே மிச்சல் ஸ்டார்க்க விட்டுட்டாங்க. 11 கோடிக்கு வாங்கிருக்காங்க. சரி. லாஸ்ட் டைம் நல்ல பட்ஜெட் இல்லையா அவங்க போனது? அவனும் பேட் கமிங்ஸ் இல்லையா 25 அபோவ் போனாங்க. லாஸ்ட் இயர் ஹையஸ்ட் பட்ஜெட். ஆக்சுவலா அவங்க வந்து ப்ளே ஆஃப் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல ஆக்சுவலா ரெண்டு பேருமே. இல்ல மிச்சல் ஸ்டார்க் கொடுத்தாரு. மிச்சல் ஸ்டார்க் பிளே ஆஃப்ல கொடுத்தாரு. பிளே ஆஃப் வரைக்கும் எந்த பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல அவங்க. அவ்வளவுலாம் இது பண்ணல. அதனால தான் அவங்க லூஸ் பண்ணாங்க. முக்கியமான மேட்ச் வரும்போது செமையா குத்தாங்க. செமையா குத்தாங்க. அந்த பிளே ஆஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா இருக்கு. ஆனா இவங்களுக்கு பவுலிங் அட்டாக் பாரு. ஸ்டார்க், நட்ராஜன், முகேஷ் குமார், உனக்கு வேணும்னா ரோஹித் சர்மா உள்ள ஸ்பின் டிரைவர்ஸ் பாரு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்தியாவோட பெஸ்ட் ஸ்பின்னர்ஸே அதுல தாங்கறாங்க. இவங்க ரெண்டு பேருமே போன் ஆக்சுவலா. ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி அபிஷேக் பர் ஒன் டவுன் தான் வருவானா? ஒன் டவுன் தானா நான் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் ஆர்சிபி மேட்ச் அப்போ பார்த்தேன். அபிஷேக் பரேல் ஒன் டவுன் தான் வந்தாரு. ஆனா இந்த பிளேயிங் லெவன் ஆனா நல்லா இருக்கும். பட் அதை விட்டுட்டு அவங்க ஃபாஃபை வெளியே உட்கார வச்சுட்டு அபிஷேக் பரேல். ஆனா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன். அபிஷேக் பரேல், கேஎல் ராகுல் 2 பேர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க. நம்ம அபிஷேக் பரேல பண்ண வச்சுட்டு கேஎல் ராகுல நம்ம கீப்பரா கூட வெறும் ஃபீல்டரா கூட யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு நம்மளுக்கு நல்ல கேச்சஸ் பிடிக்கிற லைன்ல எல்லாருமே கன் ஃபீல்டர்ஸ். அதான் நம்ம எல்லச்சாமி இருக்காரு. அப்புறம் என்ன எல்லச்சாமி அந்த மிடான பாத்துக்குவாரு. எல்லச்சாமி பிரச்சனையே கிடையாது. மிடான் பாத்துக்குவாரு. எல்லச்சாமி எங்க வேணாலும் பரப்பாரு இந்த வயசுல. எனக்கா வயசு ஆயிடுச்சா? நெவர். அசுதோஷ் சர்மா செம ஃபீல்டர். அசுதோஷ் சர்மா ஃபினிஷிங் செம்மையா இருக்கான். அதனால டெல்லி சாலிடா இருக்காங்க. ஒர்த் இந்த டீம் ஆக்சுவலா நிறைய சான்ஸ் இருக்கு. எனக்கு கேஎல் ராகுல் கூட ப்ராப்பரா ஹைலைட் பண்ணாங்கன்னா 100% இது ப்ளே ஆஃப். ஐ திங்க் எனக்கு ஒரு இது இருக்குனா இந்த டீம் மேல ஹேமன் பதானி எங்க போனாலே ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. லாஸ்ட் ஐஎல் T20ல வின் பண்ணிருக்காரு. எல்லா இதுலயும் வின் பண்ணிருக்காரு. அதனால ஐ ரேட்டட் டெஃபினட்டா அவர் போவார் ஹேமன் பதானி. ஆனா டீம் சொல்றேன் இதுக்கு வந்து கேஎல் ராகுலும் அக்ஷர் பட்டேல் கொடுக்குறதுல ஃபாஃப் கொடுங்கன்னு நான் இன்னொன்னு சொல்றேன். ஏன்னா ஃபாஃப் வந்து எல்லா டீமும் இதுக்கு பிளே ஆஃப் கொண்டு போறோம். ஆக்சுவலா நீ குடுக்குறது ஓகேனா நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஃபாஃப் டூப்ளசி நீ சொன்னது ரைட். லாஸ்ட் இயர் இந்த இயர்ல லாஸ்ட் இயர் 2024ல சிபிஎல்ல வெஸ்ட் இண்டியன்ஸ்ல கரீபியன் பிரீமியம் லீக்ல ஃபாஃப் டூப்ளசி பஞ்சாப் டீமுக்கு ஆடினாரு. கேப்டனா வின் பண்ணிருக்காரு. ஃபாஃப் டூப்ளசி பெஸ்ட் கேப்டன் நான் இல்லன்னா சொல்ல. ஆனா அக்ஷர் பட்டேல் இருக்காரு ஸ்டாண்டிங் வைஸ் கேப்டன் ஆஃப் டீம் இந்தியா T20 ஃபார்மேட்ல. அதனால தப்பி தவறி மாத்தி கொடுத்தாருன்னா அடுத்த வருஷம் அக்ஷர் பட்டேல் வெளியே வர்றதுக்கு ரொம்ப இது இருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ட் அவரோட கேப்டன்சியே அண்ட் அவரோட என்னது மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் டெல்லி விட்டு வெளியே வந்தாரு. அந்த மாதிரி திருப்பி எல்லா பிளேயர்ஸும் அதுவும் லெக் ஸ்பின்னர்ஸோட மார்க்கெட் ரொம்ப குறைவாகுது இந்தியால. ஸ்பின்னர்ஸோட மார்க்கெட் ரொம்ப குறைவாகுது. நேரத்துல வெளியே வந்தானா அடுத்த மினி ஆக்ஷனு செம்மையா போயிடும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஹேமன் பதானி விட மாட்டாரு. சொல்லுவாங்க எனக்கு இப்போ ஃபாஃப் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் கிட்ட சொல்லுவாங்க இவன் அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஒரு வருஷம் மட்டும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ. ஏன்னா ஃபாஃப் வந்து 3 வருஷமா ஆடுவாரான்னு சொல்ல முடியாது. ஃபிட் இருக்கு 2 வருஷம் மேக்ஸிமம். அதான் ஆனா அவருக்கு இருக்கிற ஃபிட்டுக்கு 3 வருஷம் ஆடுவாரு டெஃபினட்டா மேபி. பட் ஆனா நல்லா இருக்கும். டீம் நல்லா இருக்கு ப்ரோ. நீ சூப்பர். ஆக்சுவலி இந்த ஸ்குவாட் நல்ல ஸ்குவாடு. ஃபாஃபை கொடுத்தாலும் சரி இல்லை கேஎல் ராகுல் ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் சரி இல்லை அதில் அக்ஷர் பட்டேல் டேக் ஓவர் பண்ணாலுமே நல்ல கைடன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்குவாடு வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு நல்ல சான்ஸ். இன்னும் ஒன்று அருண் நீங்கள் சொன்னீங்க ரிசர்வ் பண்ண மார்க்கெட்டை செக் பண்ணுறதுக்காக தான் வெளியே போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் இம்பாக்ட் அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணலாம் ரிசர்வ் பண்ணிட்டு வந்து இந்த மேட்சுமே ஒரு ஆவரேஜ் தான் இல்லையா? டெல்லிக்கு ஆவரேஜ் தான். ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். கேப்டன் அவரோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் வந்த அப்புறம் டைரக்ட் கம்பேக். அதுவே பெரிய கம்பேக் தான் இல்லன்னு சொல்லல. as per பிளேயரா வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண அதான மார்க்கெட் இருக்கும் இல்லையா? டெஃபினட்டா. அதுவும் நீங்க மார்க்கெட் இல்லாம 27 crores கொடுத்து எல்எஸ்ஜி எடுத்துர்க்காங்க. இப்போ மார்க்கெட் இல்லாம இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் டெல்லிக்கு கேப்டன் பண்ணுவோம் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனான். ஓகேவா? ஆனா அதை டேக் ஓவர் பண்ண ரிஷப் பண்ண அந்த அளவுக்கு டீம்ல கேப்டனாகவும் சரி பிளேயராகவும் சரி பெருசா பண்ணல டெல்லிக்கு. அதனால அவன் வெளியே போனது டெல்லிக்கு ஒரு நல்ல விஷயம் தான்.
நல்ல விஷயம் நிஜமா. அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுண்ணா. இல்ல அருணா, இப்ப நீ ரிஷப் பண்டா கேஎல் ராகுலா? நானும் ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ட் தான் சொல்லுவேன். கேஎல் ராகுல் தான் இப்ப இருக்கிற கேஎல் ராகுல் கேஎல் ராகுல் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுனா கேஎல் ராகுலால முடியும். அட்டாக்கிங் அப்ரோச் எல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். T20 ஃபார்மேட்ல எப்பயுமே வந்து அடிதடி தான். என்னைக்காவது ஒரு டைம் தான் ரேர் நம்ம வந்து இது பண்ணுவோம். நீ சொல்ற கேட்டு அடிக்க முடியாது நினைக்கிறேன் கேஎல் ராகுலால. டெஃபினட்டா அடிப்பாரு, இல்லன்னா சொல்ல. ஆனா இஸ் நாட் a old கேஎல் ராகுல். இப்பயே ஓல்ட் இல்ல ஆக்சுவலா ஒரு டீம் சிச்சுவேஷன் ஒன்னு இருக்கும் இல்லையா, அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல அத மேனேஜ் பண்ணி கிளவர் ஆக்சுவலா கேஎல் ராகுல். ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல நல்லா இருக்கும். நான் உங்ககிட்ட ஒரு டிபேட் வைக்கிறேன். இப்போ கேஎல் ராகுலால ஓபனிங் போக முடியாது, அங்க ஆல்ரெடி சீல் பண்ணிட்டாங்க. நம்பர் 4 தான் போக முடியும். கேஎல் ராகுல் எடுத்த உடனே இன்னிங்ஸை பில்ட் பண்றதுக்கு அவ்வளோ ஆக்சலரேட் பண்ண மாட்டாரு. மேபி அந்த 5 to 6 பால்ஸ் ஸ்லோ பண்ணி தான் ஆடுவாரு. ஆனா ரிஷப் பண்ட் கிட்ட நீ முதல் பாலே கொடுத்து வெளியே அடிப்பாரு. அவன் அடிக்க மாட்டான், நான் கையில குடுத்துட்டு போயிடுவானு. அவன் அடிக்க மாட்டான், தூக்கி கையில குடுத்துட்டு. நீ எடுத்து பாரு, அவன் டெஸ்ட் ரெக்கார்டும் T20 ரெக்கார்டும் எடுத்து பாரு. அவன் டெஸ்ட்ல நல்லா இருக்கான். டெஸ்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இப்ப அவன் தான் இந்தியன் டீம்ல. ஆனா நீ T20 ரெக்கார்ட் எடுத்து பாரு, அவன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ரிஷப் பண்ட் லாஸ்ட் இயர் ஐபிஎல் நல்லா தான பண்ணாரு, அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணலாருன்னு. அதனால தான் இந்தியன் டீம் செலக்டே பண்ணாங்க. இல்ல ஆக்சுவலா அவங்களுக்கு கொடுத்திருக்க இவ்வளவு சான்ஸுக்கு ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணிக்கணும் இம்பாக்டா. அவன் அந்த அளவுக்கு பண்ணல. சும்மா என்ன கேட்டா ஓவர் ரேட்டட் பிளேயர் தான் ரிஷப் பண்ட். எல்லாம் சொல்ல முடியாது. T20லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல. வேணா இந்த வருஷம் அவன் ப்ரூவ் பண்ணி காட்டான், நான் ஒத்துக்கிறேன். எஸ் நிஜமா. ஏன்னா அவ்வளவு அமௌண்ட் போட்டு வாங்கினதுக்கு அந்த அளவுக்கு அதுக்காக ஒருத்தப்பா இருக்கணும். வேற புதுசா ஏதாவது உள்ள வர சான்ஸ் இருக்கா 11ல? சொல்லிக்கிற மாதிரி பிளேயர்ஸ் யாரும் இல்லை. இந்த கருண் நாயர் தான் உள்ள கூட்டு வரணும், இல்லைன்னா மோஹித் சர்மா வந்துட்டு நல்கண்டே உள்ள கூட்டு வரணும். ஆனா டீம் சாலிடா இருக்கு. ஆனா பிளேயர் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல. கைடன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும். இந்த ஓவரா பிளே ஆஃப் வர வேண்டிய டீம் இது. நல்லா ஆன் பேப்பர் நம்ம டீமா இருக்காங்க. எல்லா டீம்லாம் ஆன் பேப்பர் கன் மாதிரி இருக்காங்க. எல்லாத்துலயும் ஒரு ஓட்டை இருக்கும், ஆனா இதுல ஓட்டையே கிடையாது. மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்போ நீ சொன்ன 11 பார்த்து, நீ சொன்ன 11ல மிடில் ஆர்டர், ஓப்பனிங், ஃபினிஷிங் கரெக்டா இருக்கு. பவுலிங்கும் கரெக்டா இருக்கு, ஸ்பின் அட்டாக்கும் கரெக்டா இருக்கு. சோ அதனால நம்ம சொன்ன லெவல டிசி ஆடுவாங்களாடா டவுட் தான். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏமாங்க பார்த்தா நீ கரெக்டா பண்ணுவாருன்னு யோசிக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு ஆளு, நல்லா பார்ப்போம். அவங்களுக்கு இது ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரெடிக்ஷன் ஆல்சோ. இல்ல பவுலிங் இந்த ஸ்ட்ராங்காவே இருக்கும். நிஜமாவே ஸ்டார்க்கு பவுலிங்ல முகேஷ் குமார் ஸ்விங் பண்ணுவாரு, மிச்சல் ஸ்டார்க் ஸ்விங் பண்ணுவாரு. எப்போவருக்கு நடராஜன் யார்கர் பண்ணுவாரு, மோஹித் சர்மா ஸ்லோவர் அந்த பேக் ஆஃப் ஆன் ஸ்லோவர் ரன் போடுவாரு. பவர் பிளேல முகேஷ் குமார் இருக்கான் போறதுக்கு. டெப்த்லயும் முகேஷ் குமார் போடுவாரு, மிச்சல் ஸ்டார்க்கும் போடுவாரு. பிரச்சனையே கிடையாது. மிடில் ஓவர்ஸும் ஈஸியா தள்ளிடலாம். ஸ்பின்னு குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். ஒரு எண்ட்ல அக்ஷர் பட்டேல் ரன் கொடுக்காம வச்சாருன்னா இன்னொரு எண்ட்ல குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் டேக்கர் பண்ணுவாரு. இன்னொன்னு அக்ஷர் பட்டேல் கேப்டன் இருந்தா நம்பர் 4ல நடுவுல வந்து அவன் ஆடி கொடுப்பான், ஃப்ளோட்டர் போடுவாரு. அது நல்ல சான்ஸ் ஆக்சுவலா. அதுதான் பெஸ்ட். ஒரு கேம் சேஞ்சர் இருந்து அங்கதான் டிசிஷன் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அவன் இந்தியாக்கே பண்ணும்போது இப்ப அவன் கேப்டன் இருந்தா டெல்லிக்கு பண்ண மாட்டானா, ஷூரா பண்ணுவான். ஏன்னா இப்ப நீ யோசிப்பாரு, நம்ம T20லயும் அப்படிதான் மாத்துவாங்க. ஒரு செகண்ட்ல விக்கெட் விழுந்து நேச்சுனால போப்பா லெஃப்ட் ஹேண்டர் அக்ஷர் பட்டேல். நம்மளே இப்படிதானே பண்ண T20 வேர்ல்ட் கப்ல. அக்ஷர் பட்டேல போய் ஒரு முன்னாடி ஒரு நாக்கு ஆட விட்டுமே. இந்த டீம் எந்த பிளேஸ்ல முடிப்பாங்கன்னா மெய்யனா நம்ம சொன்ன 11ல சொல்லுங்க பாத்தீங்கன்னா 4 to 5 எக்ஸாக்ட்டா. 4 to 5 நீனா நம்ம சொன்ன 11 அண்ணா ஷூரா 4th. நீங்க 4 ஆ 5 ஆனா 4 மேக்ஸिमम. நான் இந்த பிளேஸ் இந்த டீம் வந்து 5th முடிப்பாங்க. நான் ப்ளே போன்றேன், பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கோங்க. முக்கியமா டெல்லி பிளே ஆஃப் போகணும்னு சொல்றோம், பாப்போம்.